தன்னோட மனைவி துளசி அப்புறம் பொண்ணு முக்தா கூட இருந்தாரு. முக்தா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அவளுடைய அழகை பத்தி தான் அவங்க காலேஜ்ல எல்லாருமே பேசிப்பாங்க. முக்தா எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு புத்திசாலியும் கூட. அவளோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. முக்தாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இவளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வரம் பார்க்கணும். முதல்ல அவளுக்கு காட்டுல இருந்து விடுதலை கிடைக்கணுமே. முக்தா தன்னோட ஊர்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற காட்டுல அருவி, நதி, அப்புறம் அங்க இருக்கிற பறவைகள், மிருகங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ வயசு பொண்ணுங்க எல்லாம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல தான் கவனத்தை செலுத்துவாங்க. ஆனா முக்தா காலங்காத்தாலேயே அவளோட வண்டியை எடுத்துக்கிட்டு சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா. அப்புறம் நதிக்கரையில உட்காந்துக்கிட்டு அப்புறம் நதியில இருக்கிற மற்ற உயிரினங்களை ரொம்ப கவனமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் அங்கிருந்து எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா மலைக்கு நடுவுல கொட்டிட்டு இருக்கிற அருவி கிட்ட போய் உட்காந்துடுவா. அங்க அவளுக்கு விதவிதமான மரங்கள், பூக்கள், அப்புறம் செடிகளை பார்த்து பார்த்து எவ்வளோ நேரம் போகும்னு அவளுக்கே தெரியாது. அங்க உட்காந்து இங்க அங்கன்னு ஓடிட்டு இருக்கிற ஜோடி முயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்புறம் கொற்ற அருவில விழுந்து விளையாடிட்டு இருப்பா. இப்படி செய்யறதுனால 4-5 மணி நேரம் அவ எப்படிதான் கழிக்கிறான்னு அவளுக்கே தெரியாம போயிடும். இந்த இயற்கை வளத்தை நான் பெயிண்டிங் பண்ணனா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு முறை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நவீன் தன்னோட டியூட்டில இருந்து டைம் ஒதுக்கிட்டு அற்புதமான பெயிண்டிங்க தான் வரையணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட ஜீப்பை ஓட்டிக்கிட்டு காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப தூரத்துல இருந்து கொட்டிட்டு இருக்கிற அருவியை அவர் பார்த்தாரு. அந்த அருவி கிட்ட வந்துட்டாரு. அந்த ஜீப்பை நிறுத்தினாரு. அங்க தண்ணி குடிச்சாரு. அப்பதான் திடீர்னு அவரு முக்தாவை பார்த்தாரு. இதை விட அற்புதமான காட்சி வேற என்ன இருக்க போகுது? நவீன் அவளோட அற்புதமான அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா முக்தாவோட கவனம் எல்லாம் அருவியில இருந்து கொட்டிட்டு இருந்த அந்த அழகான தண்ணியை பார்த்துட்டு இருந்தா. நவீன் முக்தாவை வெச்சக்காண்டு மாறாம பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல உட்காந்து முக்தாவை ஒரு அழகான பெயிண்டிங்கா வரைஞ்சாரு. அப்புறம் முக்தா கிட்ட எதுவும் சொல்லாம அங்கிருந்து திரும்பி போயிட்டாரு. மறுநாள், அம்மா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். முக்தா, காட்டுல நீயே தேவையில்லாம உன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் பண்ற? அம்மா, இது எனக்கு பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு அதை தடுக்காதீங்க. ஒரு நாள் முக்தா அருவி கிட்ட உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன பார்த்தான்னா காட்டுல தீ பத்திக்குச்சு. அப்புறம் பறவைகள், மிருகங்கள்லாம் ஓடிச்சுங்க. அவ பார்த்த போது பறவையோட ஒரு ஜோடி மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சுங்க. அதுங்களுக்கு 2 குட்டிகளும் இருந்தது. நெருப்புல மாட்டிக்கிச்சுங்க. ஆனா ஆண் பறவை தன் உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுச்சு. அப்புறம் தாய் பறவை தன்னோட ரெக்கையால தன்னோட குட்டிகளை பாதுகாத்துச்சு. ஓ, இந்த ஆண் பறவை கொஞ்சம் கூட இதயமே இல்லாம இருக்கே. அவளால இதை பார்க்க முடியல. அவ அங்கேருந்து ஓடி அந்த பறவைகளை தன்னோட கையில எடுத்துக்கிட்டா. அதுங்களை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் அதுங்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டா. அதுங்களுக்கு மருந்து போட்டா. 4-5 நாள் போச்சு. அதுங்க சரியானதுக்கு அப்புறம் அதுங்கள வானத்துல பறக்க விட்டா. ஒரு நாள் முக்தா தன்னோட அறையில தனியா உட்கார்ந்திருந்தா. அப்பதான் வேலைக்காரி விமலா அங்க வந்தா. முக்தா அவளை பார்த்த போது அவ அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போய் காஞ்சி போச்சு. என்னாச்சு? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆறுதலா அவளை கேட்டதோ அவ உடனே தேம்பி தேம்பி அழுதா. உனக்கு என்னாச்சு? முதல்ல அதை சொல்லு. என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படியா? நீ அழாத, அமைதியாவு. இந்த ஆம்பளை இனமே இப்படித்தான். இந்த ஆம்பளை இனத்தை எப்பவுமே நான் நம்ப மாட்டேன். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். காட்டுல இருக்கிற பறவை இனத்தையும் பார்த்துட்டேன், மனுஷன்களையும் பார்த்துட்டேன். முக்தாவோட இந்த முடிவால தலைவர் விக்ரம் சிங்கும் அவரோட மனைவி துளசியும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. நவீன் முக்தாவோட பெயிண்டிங்கை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போனா. பெயிண்டிங்கை தன்னோட அறையில வச்சான். அப்புறம் மணிக்கணக்கில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு தான் பண்ணிக்குவேன், இல்லைன்னா வாழ்நாள் பூராவும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருப்பேன். நவீன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நவீனோட அப்பா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை தலைவர் விக்ரம் சிங் அப்புறம் அவரோட பொண்ணை பத்தி விசாரிக்க அனுப்பி வச்சாரு. ராம்நகருக்கு அனுப்பினாரு. அங்கிருந்து வந்து, தலைவரையா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே விரும்ப மாட்டேங்குது. தலைவரோட பெரிய பையன் வெளிநாட்டுல இருந்தான். பெரிய மருமக ரேஷ்மா. அவன் நவீன தன்னோட சின்ன தம்பி மாதிரி நினைச்சிட்டு இருந்தா. அவளுக்கும் பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். அவ தன்னோட மாமனார் கிட்ட சொன்னா, அப்பா, நான் போய் முக்தாவை பார்க்கறேன். நான் அவளை நம்ம வீட்டு சின்ன மருமகளா கூட்டிட்டு வருவேன். நான் முக்தாவை பார்க்க விரும்புறேன். போமா மருமகளே, அவன் ரொம்ப பிடிவாதத்துல தான் இருக்கான். என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு போமா. அவர் 2 நாளுக்கு அப்புறம் ராம்நகர்ல இருக்கிற தலைவர் விக்ரம் சிங் வீட்டுக்கு போனா. நான் ரேஷ்மா,
எனக்கு பெயிண்டிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். அவளை நான் பெயிண்டிங் வரைய ஆசைப்படுறேன். முக்தாவோட அறைக்கு போங்க, அவகிட்டயே கேளுங்க. ரேஷ்மா முக்தாவோட ரூமுக்கு போனா. அப்புறம் முக்தாவை பெயிண்டிங் வரையறதுக்காக அவளோட அனுமதியை வாங்கினா. இதுல நான் அப்ஜெக்ட் பண்ண என்ன இருக்கு? அவளும் உடனே ரெடி ஆயிட்டா. ரேஷ்மா அவளை ஒரு அழகான பெயிண்டிங்கா வரைஞ்சா. முக்தாவுக்கு ரேஷ்மாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவகிட்ட அவளை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சா. அது மட்டும் இல்லாம அவளோட கல்யாண முடிவை பத்தியும் அவகிட்ட சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு உருவாச்சு. ரேஷ்மா மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மறுநாள்ல இருந்து முக்தா அவளுக்காக காத்துட்டு இருந்தா. ஆனா அவ வரவே இல்லை. மெல்ல மெல்ல 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசத்துக்கு அப்புறம் முக்தா மாடியில உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ரேஷ்மா அவளை பார்க்க வந்தா. முக்தாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவகிட்ட ஓடி போனா. நீ ஏன் இவ்வளவு நாளா வரல? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? நான் ஒரு பெயிண்டிங் வரையறதுக்காக என் மச்சினருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரேஷ்மா அந்த பெயிண்டிங்கை அவளே வரைஞ்சா. ஆனா நவீனுக்கு அவ புரிய வச்சா. அதாவது முக்தா கிட்ட அந்த பெயிண்டிங்கை பண்ணது தான் தான் ஒத்துக்க சொல்லி. மகாஜனங்களே, உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம். ஆமா, கதை சொல்ல வந்திருக்கோம். 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கும் நான் முதல்வன் யூத். 1500 ஸ்டைப்பன் கிடைக்கும் தலையெழுத்த மாத்து. விஐபி பாய்ஸ் எல்லாம் ஆகாதடா சாட். 50 lakhs ஜாப்ஸ் வருது, கனவை நோக்கி ஓடு. கதை சூப்பர். ஆனா நிஜத்துல இதெல்லாம் நடக்குமா? ரேஷ்மா அந்த பெயிண்டிங்கை முக்தா கிட்ட காட்டுறதுக்காக வேணும்னே அதை அவ எடுத்துட்டு வந்தா. அந்த பெயிண்டிங்கை நான் பார்க்கலாமா? ரேஷ்மா ரொம்ப ஆர்வத்தோட சொன்னா. ரேஷ்மா அந்த பெயிண்டிங்கை காட்டினா. அதுல நவீன் ஒரு காட்டுல உட்காந்துருந்தான். அப்ப அந்த காட்டுல தீ பத்திக்கிச்சு. பறவைகள் மிருகங்கள்லாம் ஓடிட்டு இருந்ததுங்க. அப்ப அவன் பார்த்தான். பெண்மானும் ஆண்மானும் நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பெண்மான் ஓடிடுச்சு. ஆனா ஆண்மான் தன்னோட குழந்தைங்களுக்காக அங்கேருந்து ஓட முடியாம போயிடுச்சு. அப்புறம் அது அதுல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. முக்தா இந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே முக்தா பக்கம் அவர் ரொம்ப உறுதியா சொன்னா. இது எப்படி சாத்தியமாகும்? ஏன் நடக்க கூடாது? இந்த பெயிண்டிங் என் மச்சினர் நவீனோடது. அவரு ஃபாரஸ்ட்